ஹாய் வணக்கமுங்க. கோலம் கற்றுக்கலாமா? இன்றைக்கி நம்ம என்ன கோலம் பார்க்க போகிறோன்னா 15லேருந்து 8 முடிய இருக்கிற ஊடு புள்ளி கோலம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன கோலம் பார்த்திங்கன்னா பூக்கோலம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மாதிரியே நீங்களும் 15 to 8 இருக்கிற மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. எப்படி வைக்கணும்னா 15, 14, 13, 12, 11 அப்படி ஒவ்வொன்றா இறங்கிக்கிட்டே வரும். 8 வரைக்கும் இருக்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியே தான் மேலேயும் போகணும். புள்ளி போகணுன்னா நீங்கள் வாட்டி மேலே போகணும், அது மேலேயாவது போயிடாதீங்க. என்ன கிரிஞ்சு பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. சரி உங்கள் மைண்டில் தோண தெரியுது என்னப்பா இப்படி கிரிஞ்சு பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்குது பார்த்திங்களா, 1 2 3 விட்டுட்டு 3ஆவதுலேருந்து ரைட் சைடில் 2ஆவது புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே 2 புள்ளிக்கு ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, 1 2 3 அந்த ஒவ்வொரு பூவும் கரெக்டாக 3 புள்ளியில் தான் ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அப்போ அந்த புள்ளியை மையமாக வச்சுட்டு 3 கோடு போடுறோம். ஃபஸ்ட் 1 2 3 அந்த கோடு 3 புள்ளி, அதுவும் 3 புள்ளியை ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு மேலே இருக்க பூவிலேருந்து ஒரு இலை மாதிரி வரைய போகிறோம். அந்த இலை 1 2 3 அப்படி தான் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அடுத்து நடுவில் ஒரு பூ விட்டுட்டு அடுத்து ஒரு இலை மாதிரி வரைக்கணும். அது ஒரு 3 புள்ளி தான் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். 4 புள்ளி கணக்கு பார்த்திங்கன்னா அந்த பூவிலேருந்து 4 புள்ளி, இல்லைன்னா அந்த 3 புள்ளி கணக்கில் தான் இருக்கணும். அதே மாதிரியே நடுவில் ஒரு பூ விட்டுட்டு அடுத்த ஒரு இலை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கறதுனால கலர் கொடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கோலப்பில் போகிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடுறப்ப போட பழகிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் இப்போ மேலே அந்த வரைஞ்ச பூ இருக்குது பார்த்திங்கன்னா, அதை விட்டுடணும். அடுத்து 1 2 3 4ஆவது, அதே மாதிரி 4ஆவது புள்ளியில் இருந்து 1 2 3 4ஆவது புள்ளியிலேருந்து அதே மாதிரி 3 டாட் இருக்கிற மாதிரி பூ வரைஞ்சிடணும். இப்படி வரையலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்ச பார்த்திங்கன்னா அப்படி வரையலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த 1 2 3 அந்த மாதிரி 3 புள்ளி ஜாயின் ஆன மாதிரி 3 கோடு போட்டுட்டு அதுலேருந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே ஒவ்வொரு புள்ளி இருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம ஜாயின் கொடுக்குறோம். நடுவில் இருக்க ஃப்ளவர் வந்தாச்சு. அடுத்து இலை வரையணும். இப்போ அந்த ஒரு பூ இலையோட புள்ளி மட்டும் தனியாக தெரியுது பார்க்குறீங்களா, அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். அங்கே ஒரு தீ வரைஞ்சிடறோம், ஒரு இலையை வரைஞ்சிடறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பூ விட்டுட்டு அங்கே இன்னொரு தீ வரைஞ்சிடறோம். அடுத்த ஒரு பூ விட்டுட்டு இன்னொரு தீ இந்த பக்கம் கீழே வரைஞ்சிடறோம். அவ்வளோதான். 2ஆவது பூவும் ரெடி ஆகிட்டா அவளுக்கும் அந்த மாதிரியே நம்ம மேலே ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துட்றோம். அந்த பூ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சொல்கிறதா நீங்கள் காவி கலர் லைன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். 4ஆவது லைன், அதாவது அந்த பூவிலேருந்து 1 2 3 4ஆவது லைன்லேருந்து 2ஆவது புள்ளி, 4ஆவது லைன் இருக்கா, 4ஆவது புள்ளியிலேருந்து 2ஆவது புள்ளியிலேருந்து ஒரு பூ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த புள்ளியை மையமாக வச்சு 1 2 3, அடுத்து சென்டரில் அந்த புள்ளியை நடுவில் இருக்க புள்ளியை மையமாக வச்சு 3, அடுத்து லெஃப்ட் டு ரைட் சைட்லேருந்து 3, அடுத்து மேலே ஒவ்வொரு புள்ளி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்பில் அதுலேருந்து ஜாயின் பண்ணி ஒரு பூ வரைஞ்சிட்றோம். இப்போ வரைஞ்சிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூவை வரைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம இலையை வரைஞ்சிடலாம். அவளை வரைகிறதுக்கு மேலேயும் 3 லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, அவளை அந்த வழியாக வரைஞ்சிடறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பூ விட்டுட்டு அடுத்து இன்னொருத்தியை வரைஞ்சிடறோம். மறுபடியும் ஒரு பூ விட்டுட்டு இன்னொருத்தியை வரைஞ்சிடறோம். அவ்வளோதான். இவளையும் வரைஞ்சாச்சு. அடுத்து இதே மாதிரி நம்ம ஷேட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 பூ வரைஞ்சிட்டோம் பார்த்திங்களா. அடுத்து நம்ம 4ஆவது பூ வரைய போகிறோம். வாங்க 4ஆவது பூ எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரைட் சைடு கீழே இருந்து பூ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து 1 2 3 4, 4ஆவது புள்ளியிலேருந்து 2ஆவது புள்ளி, 4ஆவது புள்ளியிலேருந்து லெஃப்ட் சைடு 2ஆவது புள்ளியிலேருந்து பூ வரைய போகிறோம். அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக எண்ணிக்கோங்க. அந்த புள்ளி மையமாக வச்சு 3 டாட் மேலேருந்து கீழே, அடுத்த மறுபடியும் அந்த புள்ளியை மையமாக வச்சு 3 டாட், அப்புறம் இப்படி ஒரு 3 இப்போ இதே மாதிரி கேப்பில் ஒரு 3 இருக்குது பார்த்திங்களா, வரைஞ்சிருங்க.
உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இதனால் நிறைய பிகினர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து தனியாக ஒருத்தி 3 நிற்கிறாளுக வரு, அவளுகளை தூக்கி நம்ம ஒரு இலையை வரைஞ்சிட்றோம். அவளை வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு பூ விட்டுட்டு இன்னொரு இலையை வரைஞ்சிட்றோம். அதே மாதிரி நடுவில் ஒரு பூ விட்டுட்டு இன்னொருத்தையை வரைஞ்சிட்றோம். அதே மாதிரி அவளை வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பார்க்க அழகாக இருக்கால. அடுத்தது 5ஆவதாக ஒருத்தியை வரைய போகிறோம். அவளை எப்படி வரையிடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் வரைஞ்சிருங்க, இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த பூவிலேருந்து 4ஆவது புள்ளியிலேருந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். 1 2 3 விட்டுட்டு 4ஆவது புள்ளி. அப்போ இப்போ ஒன்று பூ வரைஞ்சக்கப்புறம் இப்போ அவள்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா 3 புள்ளிக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி நடுவில் மேலே இருக்க கேப்பில் அவளை வரைஞ்சிட்றோம். வரைஞ்சிட்டிங்களா? நீங்கள் டக்குன்னு வரைங்க. வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து தனியாக 3 பேர் நிற்கிறாளுக்கு வருங்க. அவளுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்றோம். அடுத்து நடுவில் ஒருத்தி விட்டுட்டு அடுத்து 3 நிற்கிறவர்களை ஒன்று சேர்க்குறோம். அதே மாதிரி நடுவில் ஒருத்தி விட்டுட்டு அடுத்து 3 நிற்கிறவர்களை ஒன்று சேர்க்குறோம். இப்போ வந்து ஃபைனலாக ஒருத்தியை வந்து வரைய போகிறோம். 6ஆவது ஒரு குடும்பத்தில் 6ஆவது ஒருத்தி எப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கலர் கொடுக்கலனாலும் கொடுக்கலாம். திரும்ப அதை சொல்கிறது, உங்கள்கிட்ட கலர் இருந்தால் கொடுங்க. இல்லைன்னா காவி கலரை வந்து ஒரு பார்ட்ரு மாதிரி இது பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஒயிட் கோலப்படி தான் இருக்குன்னா ஒயிட்டையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ணலாம். நல்லா லைன் வந்து தின்னாக போடுறத விட கொஞ்சம் அந்த பட்டையாக போடுவாங்க பார்த்திங்கன்னா, அப்படிப்பட்ட இந்த கோலம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மேலே ஒருத்தி இருக்கா பார்த்திங்கன்னா, அவள்லேருந்து 3 4ஆவது லைன்லேருந்து ஒரு பூ போட்டுவிட்டு அதே மாதிரி ஒரு 3 லைன் போட்டுட்டு வரைஞ்சிடறோம். இவ்வளோ வரைகிறது ஈஸி. ஏன்னா இவளுக்கு மட்டும்தானே இங்கே நிற்கிறாளுங்க, இவளை சேர்க்கறதுக்கு தானே இவளுக்கு எல்லோரும் நிற்கிறாளுங்க. அதனால் இவளை வந்து டக்குன்னு வரைஞ்சிடலாம். அடுத்து ஒரு 3 பூவாக போட்டுட்டு அப்புறமா அப்படியே ஒரு இலையை போட்டுக்கிட்டு ஒரு இலையில ஒரு இலைனா ஒரு இலையை போடாதீங்க, 3 இலையை போட்டுருவோம். நான் பேசுறது கிரிஞ்சாக தான் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். போட்டாச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஷேடு கொடுத்துக்கோம்ல, இவளுக்கு 2 பேத்துக்கு மட்டும் ஷேடு குள்ளினா எப்படி இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்குன்னு அதே மாதிரி ஷேட் போட்டு நடுவில் ஒரு வட்டத்தை போட்டுருவோம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நேராக தூக்கிட்டு போய் நம்ம வீடியோ பார்த்தோன்னே பரவாயில்ல இவள் தெளிவாக சொல்கிறா அப்படி இப்படின்னு நினச்சி போய் ரோட்டில் போட்டுறாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நோட்டில் போட்டு பார்த்துட்டு அப்புறமா அவளை தூக்கி நம்ம ரோட்டில் கொண்டு போய் விட்டுடலாங்க. அப்போ தான் ரோட்டில் இருக்க எல்லாருமே நல்லா ஆன்னு பார்ப்பாங்க, பரவாயில்லையே இந்த பிள்ளை இவ்வளோ நல்லா கோலம் போட்டிருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க? என்னை மாதிரியோ கிறுக்கு மணிக்கு ஒரு நடுவில் ஒரு இதை போட்டுருங்க. நான் தான் கிறுக்கு, நீங்கள் வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க. பார்த்துக்கோங்க, நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரியே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.